ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலா ஸ்டுடியோ சேனல். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பர் கலர் கிரேடிங் தான் பார்க்க போகிறோங்க. கேண்டிடாக சில ஃபோட்டோஸ் எடுத்துருவோம். அந்த படத்தை ஆல்பத்தில் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கேண்டிடான ஷார்ட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் கிரேடிங் பண்ணி வைக்கலாம். அந்த படத்தை எப்படி கலர் கிரேடிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபோட்டோஷாப்பில் ஒரு ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோஸை இன்றைக்கி நம்ம கலர் கிரேடிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு Ctrl+J கொடுத்து ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா Ctrl+U ஹியூ சேச்சுரேஷனில் போயிட்டு கலரை மைனஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த கை மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, இந்த சிம்பிளை டச் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்துல கலர் வேண்டாமோ அந்த இடத்துல வச்சு லெஃப்ட்டு தள்ளினீங்கன்னா கலர் மைனஸ் ஆகிக்கும். ஃபில்டரில் போயிட்டு ஃபில்டர் கேலரியில் டில்ட் ஷிஃப்ட் அப்படிங்கிற இந்த மோடுக்கு போய்க்குங்க. இந்த பிளர் வந்து நமக்கு தேவையான மாதிரி இந்த படத்துக்கு தேவையான மாதிரி கிரியேட்டிவாக பிளர் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா இப்படி 3 பார்ட் வரும். சென்டர் பார்ட்டில் பிளர் ஆகாது. அப்பர் லோயர் மட்டும் நம்ம பிளர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு எந்த அளவுக்கு பிளர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பாருங்கள், இந்த சென்டர் பாயிண்டில் இருந்துட்டு உங்களுக்கு எங்கெங்கே பிளர் வேணுமோ அங்கே வந்து ஏற்றி வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் வந்து நான் ஹியூ சேச்சுரேஷன் போகிறேன். அதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+U. கொஞ்சம் கலர் மைனஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபில்டரில் போயிட்டு கேமரா ராவில் போயிட்டு இங்கே பாருங்கள் கிரேடியன்ட்னு சொல்லிவிட்டு இதோட ஷார்ட்கட் வந்து G. அதில் போயிட்டு நீங்கள் எக்ஸ்போசரை வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மைனஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான இடத்த இப்படி ட்ரா பண்ணி வைங்க. ட்ரா பண்ணி வச்சுட்டு எக்ஸ்போசரை அண்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் பிளாக் ஆயிரும். இப்போ மறுபடியும் நார்மல் மோடுக்கு வந்துட்டு கீழே பாருங்கள் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த எஃபெக்ட்டுக்குள்ளே உள்ளே போயிட்டு இதுவும் வந்து பிளாக் பண்ணுறது தான். ஆனால் இது வந்து ரவுண்டாக பிளாக் பண்ணும். தேவையான அந்த லெஃப்ட்டு ரைட்டு பிளாக் வேணும் இல்லைங்களா நம்மளுக்கு, அதனால் வந்து எஃபெக்ட்டுக்குள்ளே போய் இந்த எஃபெக்ட் கொடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், ஒரு குயிக் மாஸ்க் அப்படியே டைரெக்டாக குயிக் மாஸ்க் போடுங்க. குயிக் மாஸ்க் போட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ட்ரெஸ்ஸில் மட்டும் நம்ம கலர் ஓப்பன் பண்ணணும். இல்லைன்னா படம் வந்து டோட்டலாகவே பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி தெரியும். ப்ரஷ் டூல் எடுத்துக்கங்க. பாருங்கள், ட்ரெஸ்ஸை மட்டும் பர்ஃபெக்டாக ட்ரெஸ்ஸை வந்து டச்சப் பண்ணுங்கிறலாம் இல்லை. ஒரு ஓரலாக ஓரளவுக்கு ப்ரஷ் சைஸ் வந்து ட்ரெஸ்ஸுக்கு வெளியே போகாமல் சும்மா ஒரு ஓரலாக ப்ரஷ் பண்ணிங்கன்னா போதும். இது ரொம்ப ஈஸியான வேலை தான். ஃபேஸ்லாம் பட்டாலும் தப்பு இல்லை, ஃபேஸு கையெல்லாம் பட்டாலும் தப்பு இல்லை. முடிஞ்ச வரைக்கும் பேக்ரவுண்டில் படாமல் பண்ணிங்க. கொஞ்சம் சின்னதாக பட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. அதையும் மீறி பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் பேக்ரவுண்டில் கொஞ்சம் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்துட்டு இதோட ஷார்ட்கட் கீ வந்து எக்ஸ் அடிச்சுட்டு மறுபடியும் சைடில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். பாருங்கள், உள்ளே போயிடுச்சுங்களா? ஓகே. இப்போ மறுபடியும் எக்ஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரெஸ்ஸில் மறுபடியும் அப்ளை பண்ணலாம். இப்படி எல்லா ட்ரெஸ்லேயும் ஓரளவுக்கு ஒரு ஓரலாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ட்ரெஸ்ஸில் மட்டும் இப்படி ப்ரெஸ் பண்ணி முடிச்சுட்டு பாருங்கள், வெளியே வந்துட்டு இப்போ பழைய ஃபைலும் புது ஃபைலும் பாருங்கள். பழைய ஃபைல், இது புது ஃபைல், நம்ம ஒர்க் பண்ண ஃபைலு. இது வந்து நம்ம ப்ரஷ் பண்ண ஏரியா. இப்போ நம்ம ப்ரஷ் பண்ண ஃபோட்டோவையும் அதுக்கு கீழே இருக்கிற லேயர் ரெண்டையும் ஷிஃப்ட்டு பிடிச்சி செலக்ட் பண்ணுங்கள். Ctrl+J கொடுங்க. அதை Ctrl+E கொடுங்க. இப்போ ஒரே லேயராக மெர்ஜ் ஆயிரும். இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், மறுபடியும் Ctrl+Mல போயிட்டு கொஞ்சம் பிரைட்னஸ் கர்வ்ஸ் எடுத்து கொஞ்சம் பிரைட்னஸ் பண்ணுறேன். இப்போ Ctrl+L எனக்கு கொஞ்சம் பிளாக் வேணும், அதனால் Ctrl+Lல போயிட்டு கொஞ்சம் லெஃப்ட் ரைட்டை கிட்ட நெருக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இது நம்ம ஒர்க் பண்ணது. இது முன்னாடி ஒரிஜினல் ஃபைல். பாருங்கள், நல்லா இருக்குங்களா? வா, சூப்பராக இருக்குது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கலர் கிரேடிங். எவ்வளோ குயிக்காக பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.